வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நோ சமையலுங்க. கொஞ்ச நேரம் உங்கள் கூட பேசலான்னு தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேங்க. நான் இப்போ லாஸ்ட் வீடியோ உட்காந்துட்டு சமைச்சேன். அம்மா உங்களுக்கு கால் வலியாக உட்காந்து சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் கால் வலி தான். அதனால தான் இப்போல்லாம் நின்றுட்டு சமைக்க முடியல. சரி உட்காந்துட்டு சமைச்சிக்கலாமே அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்கேங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற சமையல் அப்படின்னா நின்றுட்டு செஞ்சாலுமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிடலாங்க. ஆனால் வீடியோ அப்படிங்கும்போது ஒரு ரெசிபி எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகிடுதுங்க. அந்த நேரத்தில் நின்றுட்டே சமைக்க முடியல. அதனால தான் நான் இப்போ சரி இந்த மாதிரி உட்காந்துட்டு சமைக்கலாமே அப்படின்ட்டு யோசனை பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நான் ஒரு சின்னதாக டீப்பாய் வச்சுட்டு பக்கத்தில் ஸ்டூல் போட்டு உட்காந்து சமைக்கிறேங்க. ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு சமையல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒத்து வராதுங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டேங்க. நான் இப்போ லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு காலிஃப்ளவர் பாயா கொடுத்துருந்தேங்க. அது இந்த மாதிரி ஸ்டூலில் உட்காந்துட்டு தான் நான் சமைச்சேன். அது எனக்கு சௌகரியமாக தான் இருந்தது. அப்புறம் சரி இடத்த கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரெசிபி செய்யும்போது கொஞ்சம் இடத்த மாற்றி செஞ்சேன். இப்போ நீங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. நான் அந்த காலிஃப்ளவர் பாயா செஞ்ச இடம் நல்லா இருந்ததா, இல்லை இந்த இடத்துல மிக்ஸி எல்லாம் வச்சுருப்பேன் இல்லைங்களா பேக்கில், அந்த இடத்துல தான் நான் இப்போ கீழே ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்கேன். இந்த இடம் நல்லா இருக்கா என்னங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த இடம் சூஸ் பண்ணி உட்காரலாமோ உட்காந்துட்டு நான் சமைக்கிறேங்க. எங்கள் வீட்டு ஹாலில் எல்லாம் பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு நல்லா பிரைட்னஸாக இல்லை வீடியோவுக்கு. அதனால் ஹாலிலெலாம் விட்டுட்டு தான் சரி கிச்சனையே நான் இந்த மாதிரி உட்காந்து சமைக்கிறதுக்கு சூஸ் பண்ணிக்கிட்டேங்க. நான் இந்த மாதிரி உட்காந்து சமைக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போனேங்க. 2-3 ஃபங்க்ஷனுக்கு போனேன். அங்கே நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே மீட் பண்ணேன். அவங்க எல்லாருக்கூடையும் நான் ஆசையாக ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த தம்பி நம்ம வீட்டுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு வந்தாங்க அம்மாவுக்காக. அவங்களும் நம்மளை பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் செஃப் தினா வந்தப்போ நானும் எங்கள் குட்டிமாவும் ஆஃபீஸில் வச்சு எடுத்த ஃபோட்டோ தாங்க இது. அப்புறம் ரமணி வந்திருந்தாங்க. செஃப் தினா வந்திருந்தப்போ ராஜபாளையம் ரெசிபிஸ் ரமணிங்க, என்னோடய ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் எடுத்த ஃபோட்டோங்க இது. அடுத்த ஃபோட்டோ செஃப் தினா எங்கள் வீட்டுக்கு சமீபத்தில் வந்திருந்தப்போ எங்கள் ஆஃபீஸில் வச்சு எங்கள் பொண்ணு ஒரு ரெசிபி செஞ்சு காட்டுறாங்க. அவங்க சேனலில் வரும் அந்த ரெசிபி. செஃப் தினாஸ் கிச்சனுக்காக நாங்கள் 2-3 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நான் அதெல்லாம் வரும்போது கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். இது என்ன பூவை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சமீபத்தில் எங்கள் பங்காளி வீட்டு கல்யாணத்துக்கு போனோம். அப்போ எனக்கு எங்கள் பொண்ணுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி கோத்து வச்சுருந்தது தான் ஃபோட்டோவாக எடுத்து வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் கல்யாணத்துக்கு போன இடத்துல நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடச்சிதுங்க. அவங்க குட்டிமா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆஃப் சாரி கட்டியிருக்காங்க. சமீபத்தில் எங்கள் பங்காளி வீட்டு கல்யாணத்தில் நாங்கள் முதல் நாள் காலையிலேருந்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஒன்றாவே இருந்தோம். அப்போ தான் தங்கம்மா நிர்மலா கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் சென்டரில் இருக்கிறது கவிதாங்க. கவிதா பக்கத்தில் இருக்கிறது அவங்க அண்ணி. இவங்க எங்கள் மாமனார் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு ரொம்ப பழக்கம். இவங்களோட அம்மா பத்மாக்கா அக்கா எப்பயுமே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு பக்கத்து வீடுங்க இவங்க. அடிக்கடி முந்தியெல்லாம் போவோம், பார்ப்போம், பேசுவோம். இப்போ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பிறந்தோடனேன்னு ரொம்ப உரிமையோடு கூப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் பாருங்கள், பத்மாக்கா வீட்டில் அந்த சீரெல்லாம் புது வீடு கிரகப்பிரவேசத்துக்கு தான் போயிருந்தோம். அந்த சீர்தட்டெல்லாம் எவ்வளோ அழகாக கொழுவுக்கு வச்ச மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. சரி இதையெல்லாம் வீடியோவாக எடுத்துகிட்டு உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பர்மிஷனோட இந்த வீடியோ எடுத்துகிட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரியெல்லாம் நான் போகிற இடத்துல நான் ரொம்பவே ரசித்து பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் பத்மாக்கா பொண்ணு கவிதா கிட்டே கேட்டேன், வீடியோ எடுத்துக்குவாப்பா அப்படின்ட்டு. ஐயோ என்னங்கக்கா இப்படி கேட்குறீங்க, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆசையாக நான் இந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேங்க. வீடு கிரகப்பிரவேசத்துக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையுமே முறைப்படி ரொம்ப நேர்த்தியாக வச்சுருந்தாங்க. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு எக்ஸ் மினிஸ்ட்ரி விஜயபாஸ்கரும் வந்திருந்தார். சகோதரர் கூடயும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் அடுத்த ஃபோட்டோவில் இருக்கிறது எங்கள் தம்பிங்க. நானும் எங்கள் தம்பியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இவங்க என்னுடைய தமிழாசிரியருங்க.
நான் வந்து 6th 7th படிக்கும்போது தமிழாசிரியராக அரவக்குறிச்சியில் இருந்தாங்க. கருப்பையாங்க இவங்க பேர். அவங்க வீட்டு அக்கா தான் பக்கத்தில் நிற்கிறது. அவங்க மருமகளும் பேரனும் நிற்கிறாங்க. அரவக்குறிச்சியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருந்தாங்க. நான் வந்து சமீபத்தில் சோமரசம்பேட்டை மாமி வீட்டுக்கு வீடியோ எடுக்க போனப்போ இவங்க ஊருக்கு நான் போயிருந்தேன். ஐயாவுக்கு வந்து என்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி முன்னாள் ஆசான்களையெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க. இவங்களும் வந்து குப்புசாமி ஆசிரியர் தான் என்னுடைய மதிப்பிற்குரிய ஆசான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் எடுத்தாங்க +2ல். கூடவே அம்மாவும் இருக்காங்க. சமீபத்தில் கரூர் வேலூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஐயாவை பார்த்துட்டு ஐயா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேங்க. நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது யூடியூப்பில் எல்லாம் பண்ணுறது ஐயாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷங்க. ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினதில் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறங்க சமீபத்தில் நான் கோயம்புத்தூர் கொடிஷியா போனப்போ மாதம்பட்டி ரெங்கராஜை சந்தித்ததை உங்கள் எல்லாருக்கும் வீடியோவாக கொடுத்துருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு சரஸ் வீட்டு கல்யாணத்துக்கு போனப்போ தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததுங்க. அங்கே வந்து நிர்மலா பெரியசாமி அவங்கள சந்தித்தேன். அவங்க கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்டு மகேஷ் ரமணி 3 பேர் இதில் இருக்கோம். அப்புறம் மகேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு விசேஷத்தில் எங்கள் பொண்ணும் எங்கள் அக்கா பொண்ணு சுதாவும் 2 பேரும் இந்த மாதிரி கொஞ்சம் யூனிஃபார்மாக சாரீஸ் கட்டியிருந்தாங்க. அதனால் அதையும் ஃபோட்டோ எடுத்தேங்க. அப்புறம் இவங்க வந்து என்னோடய பொண்ணோட ஃப்ரெண்டு பூர்ணிமா சென்னையில் இருக்காங்க. வீட்டுக்கு வந்தப்போ ஆசையாக நாங்கள் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. அடுத்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஆட்ரியன் ஸ்கூல் ஜேனட்டுங்க. எனக்கு அவார்டெலாம் கூட கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அக்கான்னு என் மேலே வந்து ரொம்பவே பிரியமாக இருப்பாங்க. இவங்க யார் புதுசாக இருக்காங்களேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மாதம்பட்டி நாகராஜ் பொண்ணு ஐஸ்வர்யா தாங்க இவங்க. அதாவது மாதம்பட்டி ரெங்கராஜோட சித்தப்பா பொண்ணு. இவங்கள சமீபத்தில் சந்திக்க நேரிட்டுச்சு. அவங்க கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. நல்ல ஒரு டேலண்ட்டான லேடி அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்களால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கேட்ரிங் உலகத்தில் ஒரு பெண்ணும் இந்த மாதிரி நுழைஞ்சு நிறைய சவால்களை எல்லாம் சந்தித்து அவங்க வந்து இப்போ கேட்ரிங் வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு வர்றது பார்க்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா பேசுனாங்க. எந்த பந்தாவும் இல்லை. அவ்வளோ ஒரு சிம்பிளுங்க. இவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நானும் ரமணியும் சமீபத்தில் அவங்கள ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தாங்க இது. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்துங்க என்னோடய ஃப்ரெண்டு நிர்மலாவும் அவளோட சிஸ்டர் சாந்தியும் தான் இருக்காங்க. நிர்மலா பேரன் காதணி விழாவுக்கு அழைப்பு வந்துருந்துச்சுங்க. அதுக்காக போயிருந்தேன். அங்கே தான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லோரும் வந்திருந்தாங்க. முத்துசாமி, விஜயகுமார், துரைசாமி நாங்கள் எல்லோரும் போனோம். ரவி கூட வந்தாங்க. அப்புறம் சிவபிரகாசம் வந்திருந்தாங்க. நிர்மலாவோட பையன் மருமக 2 பேருமே இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. அவங்க மருமகள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதாகவும் ஷேர் பண்ணாங்க. அவங்களோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்புறம் இவங்க வந்து நிர்மலாவோட அப்பா அம்மாங்க. நிர்மலாவோட அப்பா வந்து எங்களோட ஸ்கூல் டீச்சர் வெள்ளைக்கண் ஐயாங்க. அவங்களையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்டு காதணி விழாவுக்கு வச்சுருந்த அந்த சீர்தட்டு எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க. அப்புறம் அங்கே வந்திருந்த நிர்மலாவோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தாங்க. எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசினாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம சேனல் பார்க்குறேன் உங்களை தெரியும் அப்படின்னு சொன்னாவே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் அவங்க எல்லாரோடையும் நிர்மலா சம்மந்தி இருக்காங்க இந்த ஃபோட்டோவில். அவங்க எல்லாரோடையும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க. இந்த ஃப்ளாஸ் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டு ரமணி வந்து ஒரு நாள் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தான் உங்கள்கிட்டையும் காட்டுறேன். அப்புறம் இந்த அத்தைப்பூ கோலம் வந்து நானும் கவிதா எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோலம்லாம் ரொம்ப நல்லா போடுவாங்க. நாங்கள் 2 பேருமா சேர்ந்து வீட்டில் போட்டப்போ எங்கள் பாப்பாவோட எடுத்துக்கிட்டோம். இவங்க வந்து மதுரையில் இருக்காங்க. சுமதி என்னோடய ஃபேன் தாங்க இவங்க. இவங்கள ஒரு முறை கோவிலில் மீட் பண்ணப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தோங்க. சரசம்மா, இன்றைக்கி இவ்வளோ சவகாசமாக பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்கள் சமையல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு நீங்கள் கேட்குறீங்களா? கீரை கடைஞ்சி சொரக்காய் தயிர் பச்சடி பண்ணுங்க. கூடவே வந்து ஒரு மைல்டாக முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேன். ரசம் இருக்குது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி சமையல் முடிச்சிட்டேங்க. நைட்டுக்கு வந்து அடைக்கி ஊற வச்சுருக்கேன். சாயங்காலமாக தான் இனிமேல் வந்து அடைக்கி அரைக்கணுங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா வருமேன்னு தான் இதையும் காட்டுறேங்க. ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி அப்படியே பார்த்துட்டே இருந்தேங்க. இது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ இன்றைக்கி நான் போடுவோன்னே நினைக்கல. பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே வீடியோவாக எடிட் பண்ணால் என்னன்னு தோணுச்சு. உடனே எடிட் பண்ணி போட்டுட்டேங்க. எங்கள் வீட்டில் இந்த செடி முந்தி பூத்துதுங்க. ரொம்ப அழகாக பூத்துருந்துச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள்.
சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ எங்ககிட்ட பிரண்ட பொடியும் கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.